ஐபிஓல அப்ளை பண்ணலாமா வேண்டாமாங்கிற டிசிஷனை எடுக்கிறதுக்கு ஜிஎம்பியை மட்டும் பார்த்தா போதுமா? 60 செகண்ட்ஸ்ல இந்த விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்களா. ஜிஎம்பி அப்படிங்கிறது கிரே மார்க்கெட் பிரீமியம். ஒரு ஐபிஓ ஷேர் வந்து அபிஷியலா எக்ஸ்சேஞ்ச்ல வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு அன்அபிஷியல் ஸ்பேஸ்ல வந்து ஒரு பிரீமியம்க்கு ட்ரேட் ஆகும். இந்த பிரீமியம் தான் வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஷேர் வந்து 100 rupees வந்து இஷ்யூ பிரைஸ் அப்படின்னா உங்களுக்கு 50 rupees ஜிஎம்பி இருக்கலாம். அப்படி இருக்கும்போது மார்க்கெட்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, லிஸ்டிங் டேட் அன்னைக்கு 150 rupeesக்கு வந்து இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து ஓபன் ஆகும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்து ஜிஎம்பி குறிக்குது. இந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படிங்கிறது ஒரு ஃபார்மலான ஒரு மார்க்கெட்டே கிடையாது. நம்மளோட $1 million கொஸ்டின் வரலாம். ஜிஎம்பியை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஐபிஓல ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணலாமா அப்படின்னா வந்து நோ, வர்த் இல்ல. ஏன் சொல்றேன்னு கேளுங்க. ஜிஎம்பியை பேஸ் பண்ணி நீங்க வாங்கறதுக்கு பதிலா நீங்க எதை பேஸ் பண்ணி வாங்கணும் அப்படிங்கறத சொல்றேன். ஜிஎம்பியை விட முக்கியமான இண்டிகேட்டர்ஸ் என்னெல்லாம் தெரியுமா? கம்பெனியோட ஃபைனான்சியல்ஸ், இண்டஸ்ட்ரியில ஸ்டாண்டிங், வேல்யூவேஷன் சீப்பா இருக்கா, இந்த ஸ்டாக்குக்கு இந்த வேல்யூவேஷன் சீப்பா இல்லையா, இந்த பிசினஸோட லாங் டேர்ம் பொட்டன்ஷியல் என்ன, நம்மளோட ரிஸ்க் ஆப்படைட் என்ன, இந்த விஷயம்லாம் வந்து நீங்க பார்த்துட்டு கடைசியா ஜிஎம்பியும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சோ இப்பவே வந்து ஜிஎம்பியை பார்த்துட்டு இப்பவே வந்து ஐபிஓல அப்ளை பண்ற ஆளா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஒரு ஸ்டாக்கோட ஃபுல் பிக்சர் பார்த்துட்டு ஸ்மார்ட்டா டிசிஷன் எடுங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் பத்தின சிம்பிளிஃபைட் வீடியோஸ் பார்க்கணும்னா என்னோட ஃபாலோ பண்ணுங்க. லென்த்தி வீடியோஸ் பார்க்கணும்னா யூடியூப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.